முத்து தாத்தாவுடைய பையனுக்கு இந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்பி வைக்கிறார். ரோஹிணி ஃபோட்டோவும் வித்யா ஃபோட்டோவையும் எடுத்து அனுப்பி வைக்கிறாரு. இது தாத்தா கிட்ட போய் இந்த ஃபோட்டோவை காமிச்சு, இதில் 2 பேரில் யார் ஃபோனை கடையில் விட்டுட்டு போனவங்கன்னு கேட்டு சொல்லுங்கங்கிறாரு. அதே மாதிரி அவர் கேட்டுட்டு சொல்கிறாரு, கழுத்தில் தாலி இல்லாமல் பொண்ணு தான் கடையில் விட்டுட்டு போச்சான் ஃபோனை முத்தண்ணே அப்படிங்கிறாரு. சரிங்கண்ணே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாரு முத்து. முத்து போய் இந்த ஃபோன் இது என்ன தெரியுமா அப்படிங்கிறாரு. அதுக்கு வித்யா நக்கலா, இது என்ன ஃபோனு தெரியாதா இது அப்படின்னு சொல்லும்போது, நான் ஃபேனுன்னு சொல்லலை உங்ககிட்ட, இது ஃபோன் தான். இந்த ஃபோனு ஏன் ஃபோனு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? என்கிட்டயா? நான் வச்சு இல்லையே. நான் ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில், இது ஏன் ஃபோன் முத்து, நான் ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் இந்த ஃபோனை வாங்கினேன் 2000 ரூபாய்க்கு. ஆனால் வாங்கி மறுநாளே வீணாக போயிடுச்சு. நான் தூக்கி போட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் தான் எனக்கு 2000 ரூபாய் பணம் கொடுக்கணும்னு வித்யா நக்கலாக பேசுது. இந்த நக்கல் பேச்சு நையாண்டி பேச்செலாம் என்கிட்ட வச்சுக்காத, மரியாதையாக சொல்லு, இந்த ஃபோனு உங்ககிட்ட எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, திருப்பி அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பிளாட்ஃபார்ம் கடையில் தான் வாங்கினேன். இது எப்படி அங்கே பிளாட்ஃபார்ம் கடைக்கு இந்த ஃபோன் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே இது வித்யா ஏற்கனவே எனக்கு காது குத்திருக்கு, நீ மறுபடி குத்தாத. நான் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன், ரோஹிணி பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். 2வது ஃபோன் காணா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என் வீட்டில் இருந்த ஃபோனு உன் கைக்கு வந்துச்சு. ஏன்டா அந்த ஃபங்க்ஷனில் நீயும் ரோஹிணியும் தான் என் ஃபோனை மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கும்போது, ஐயையோ கண்டுபிடிச்சிட்டானேன்னு மனசுக்குள்ளேயே பேசிக்குது வித்யா. நான் வச்சுருந்த உண்மை தான், நான் ஃபோட்டோ எடுத்தேன், திருப்பி ரோஹிணிக்கிட்ட கொடுத்துட்டேன், ரோஹிணி மீனாட்ட கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லும்போது, நீ ரோஹிணியை காப்பாற்றலான்னு பேசுகிற, பரவாயில்ல. ஆனால் நீங்கள் 2 பேரும் கிடச்சிங்கன்னு வச்சுங்க, போலீஸில் வச்சு உங்களை நையை புடச்சி எடுத்துருவாங்க, தெரியும்ல உங்களுக்கு அப்படிங்கும்போது அப்படியே பயப்படுது வித்யா. முத்து நீங்கள் என்ன மிரட்டினாலும் நான் எடுக்கலை உங்கள் ஃபோனை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நீங்கள் எடுக்கலை, ஆனால் எப்படி போச்சு, வீடியோ எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு மீனாட்ட எல்லாத்தையும் நடந்ததை சொல்லும்போது, ரோஹிணி ஒட்டு கேட்டுக்கு நிற்கிறாங்க. இங்கே பாரு, நீ வித்யாட்ட இனிமேல் பேசாத மீனா, அவள் சரியான ஆள் கிடையாது. அவள் இப்போவும் நீ பாரு என்ன சொன்னாலும் அவள் ரோஹிணிக்கு தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கும்போது, இங்கே ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, வித்யா கடைசி வரைக்கும் நம்மளை காட்டி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா கிட்ட போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறாங்க. என் மன்னிச்சிரி, நான் தான் உன்னை தப்பாக பேசிட்டேன், அதை விடுறி. அதனால் என்ன, நீ நிறையா கேட்டியில கேள்வி, எனக்கு சுருக்குன்னு கோவம் வந்துருச்சு, அதனால தான். ஆனால் உன்னை நான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குற ரோஹிணி, அதனால் உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், எனக்கு இனிமேல் நீ தப்பு பண்ணாமல் கொஞ்சம் குறைச்சிக்க அப்படின்னு சொல்லி நான் சிட்டிக்கிட்டே சொல்லி அலர்ட்டாக இருக்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, முத்துக்கிட்ட அண்ணாமலை கேட்குறாரு, ஏன்டா போன திருடினவங்கள பற்றி கண்டுபிடிச்சியா? நெருங்கி போன பிற்பாடு அந்த ஆளை கையில் கண்டுபிடிச்சிருவேன், சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டு போலீஸில் கொண்டு போய் விட்டேன்னு வச்சுக்கேன், இந்த வீட்டில் உள்ளவங்களே அதிர்வாங்க அப்படிங்கும்போது, ஏன் இந்த வீட்டில் உள்ளவங்க அதிர்வாங்க அப்படின்ட்டு விஜயா கேட்குறாங்க. ஏன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க தானே இந்த ஃபோனை எடுத்தது அப்படிங்கும்போது விஜயாவுக்கு சந்தேகம் வருது. யார் எடுத்தது, இந்த வீட்டில் ஃபோன் எடுக்கிறாங்கன்னா யார் தெரியும், கூடிய சீக்கிரம் தெரியும் அப்படிங்கும்போது, ரோஹிணி குறுக்க ஏன் முத்து, அது நல்ல விஷயத்தை தானே ரோஹிணி உடனே கேட்குறாங்க. முத்து நல்ல விஷயத்தை தானே வெளியிட்டாங்க, கெட்ட விஷயத்தை வெளியிடலையில், சத்யா திருடுனா அதனால் வெளியிட்டாங்க அந்த வீடியோவை. இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தெரிஞ்சு போச்சுல யார் திருடினாங்கன்ட்டு அப்படின்னு நக்கலாக கேட்கவும், ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு கேட்கும். அப்படியா பார்லர் அம்மா, நீங்கள் கூட தான் பார்லரில் வேலை பார்க்கல, நீங்கள் இது வரைக்கும் அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லவே இல்லையே அப்படிங்கும்போது அப்படியே திகைச்சு போய் நிற்கிது விஜயா. என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது, அம்மா அந்த பார்லரெல்லாம் இந்த அம்மா விற்று ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த அம்மா அந்த பார்லரில் வேலை பார்க்குது, அதை இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லிச்சா? சத்யாவோட வீடியோ வெளியானதை பற்றி ரொம்ப நக்கலாக பேசுதுல, இது வரைக்கும் அந்த பார்லரை விற்று, விஜயா பேரில் உள்ள பார்லரை விற்று, அது ஆட்டையை போட்டு வாயில் போட்டுக்கிட்டு இது அடுத்தவங்களை பற்றி பேசுது. இது ஆட்டையை போடுற விஷயம்னா நல்லா பண்ணும், அடுத்தவங்க பொருளை திருடும், எல்லாம் பண்ணும். ஆனால் சீக்கிரமே மாட்ட போகுது, அப்போ தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம் மீனா, இந்த பார்லர் அம்மா அங்கே வேலை பார்க்குது, ஒன்றும் கடையெல்லாம் வச்சில்ல, இவங்க பேரில் இல்லை, இன்னொரு அம்மா அதை வாங்கிடுச்சு. அதை வீட்டில் நையாண்டி அது இதுன்னு பேச்சு என் இதை பார்லரை இதுக்கு விட்டுட்டேன் அதுக்கு விட்டுட்டேன்னு இது தெரியுமா அப்படிங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அதான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேனப்பா, இந்த அம்மா பார்லரில் வேலை பார்க்குது அப்படின்ட்டு. ஆமா விஜயா, என்கிட்ட அப்பயே சொல்லிட்டான் முத்து, அவன் சொல்லி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ரோஹிணி பார்லரில் வேலை தான் பார்க்குறா, இது அவள் சொந்தமாக இல்லை பார்லர் அப்படி. என்ன ரோஹிணி அப்படின்னு கேட்குறாங்க விஜயா.
போய் முழிக்கிறாங்க. முத்துவ பார்த்து முறைக்கிறாங்க. "ஏன் என்ன பார்த்து முறைக்கிற? இப்ப நீ கேட்டீல்ல சத்யாவோட வீடியோ வெளியிட்டது வந்து உண்மை தானேன்னு கேட்டீல்ல. அப்ப நீ உண்மைய சொல்லு. உன் புருஷன்ட்ட சொல்லு. உன் மாமியார்ட்ட சொல்லு" அப்படிங்கிறாரு. விஜயா ரோஹிணிய பார்த்து கேட்குறாங்க. "என்ன ரோஹிணி இதெல்லாம் இவன் சொல்றது உண்மையா?" அப்படிங்கும்போது அது வந்துங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, "ரோஹிணி இன்னும் என்னென்ன பொய் தான் நீ சொல்லப் போற ரோஹிணி? அன்னைக்கு பணத்தை வாங்கிட்டு இல்லைன்ட்டு சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற. இவ்வளவு சரி சரின்னு இப்போ நீ வந்து கடையே வச்சில்லையா?